போர்க்களத்தில் சந்திக்கவும். அவர்கள் தூதர்கள், அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். தூதர்களா இவர்கள்? மதம் பிடித்த மூர்கர்கள். அந்த அயோக்கியர்களின் கால்களை துண்டித்திருக்க வேண்டும். அவர்கள் தலை தரையில் ஊழ வேண்டும். நில்லுங்கள். ஏன் இந்த பரபரப்பு? அரசே, தர்மம் பேச இது நேரமல்ல. எனக்கு உத்தரவு கொடுங்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நீதியை போர்க்களத்தில் சொல்கிறேன். என் கையில் வாள் உண்டு, நெஞ்சில் துணி உண்டு. பரம்பு நாட்டு எல்லையை விட்டு பகைவர்களை ஓட்டுவேன் அல்லது படுகளத்தில் விழுவேன். தெய்வீகா, ஒரு என் பெண்களுக்காக ஏற்பட்ட இந்த கலகத்தில் என் குடிமக்களை ஈடுபடுத்த நான் ஒப்பவே மாட்டேன். யாரோ 2 மன்னர்களின் பகைக்காக பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் போர்க்களத்தில் அடிபட்டு மடிந்து விடுவதா? இந்த கொடுமைக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். இப்பொழுதே சென்று அவர்களுக்கு நீதியை எடுத்துரைத்து இப்போரை தவிர்க்கவே முயற்சி செய்வேன். அரசே, நாங்கள் செல்வதா? மூவேந்தர்கள் வந்திருப்பதாக தெரியவில்லை. அவர்களுடைய சேனைத் தலைவர்கள் தான் வந்திருக்கிறார்களாம். அவர்களிடம் தாங்கள் தூது செல்வது அழகல்ல. தர்மத்தை எடுத்துச் சொல்ல யாரிடம் போனால் என்ன? மனித வர்க்கத்தின் நன்மைக்காகவும் நான் கொண்ட கொள்கைக்காகவும் அநியாயமாக போர் என்னும் பெயரால் மக்கள் பலியிடப்படுவதை நான் தடுத்தே ஆக வேண்டும். அவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பிறகு கடவுள் இருக்கிறார். என் ரதத்தை கொண்டு வாருங்கள். சேனைத் தலைவர்களே, ஏன் இந்த போர்க்கோலம்? காரணம் தங்களுக்கே தெரியும். என் பெண்கள் மனைவினே, அவர்கள் இஷ்டத்தை பொறுத்தது. அவர்கள் நல்வாழ்வில் தலையிட எனக்கு உரிமை கிடையாது. அதை முன்னிட்டு ஏற்பட்ட பகையில் வீணாக நாட்டு மக்கள் விழுந்து மடிவது நீதி அல்ல. இதை உங்கள் மூவேந்தர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். உமது உபதேசத்தை கேட்க நாங்கள் வரவில்லை. பெண் அல்லது போர், ஏதோ உமக்கு சம்மதம். ஆத்திரம் வேண்டாம். நானே உங்கள் மன்னரிடம் போய் நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள். பொறுத்திருப்பதற்கு நாங்கள் படை திரட்டி வரவில்லை. போருக்கு என்ன சொல்லுகிறேன்? அப்படியானால் போர் என்றுதான் முடிவு செய்கிறீர்களா? ஆம், அதில் என்ன சந்தேகம்? தர்மத்தின் குரல் உங்கள் காதில் விடவில்லை. பரம்பு நாட்டு மக்கள் மட்டமானவர்கள் அல்ல. இந்நாட்டு எல்லையில் அந்நியர்கள் அடியெடுத்து வைக்க விட மாட்டார்கள். எதிரிகளின் பாதம் பட்ட இடத்தை தங்கள் ரத்தத்தை கொண்டு துடைப்பார்கள். இந்நாட்டு குடிகளில் ஒருவன் உயிரோடு இருக்கும் மட்டும் நீங்கள் இந்நாட்டை பிடிப்பது என்பது ஆகாத காரியம். இது உங்களுக்கு எச்சரிக்கிறேன். கவலைப்படாதீர்கள். உங்கள் தந்தையை கொல்லலாம், அவன் செய்த தர்மத்தை யாராலும் கொல்ல முடியாது. பாரியை அழிக்கலாம், அவன் பரந்த புகழை என்றும் அழிக்க முடியாது. கண்மணிகளா, உங்கள் காதலன் தெய்வீகன் இப்பொழுது எங்க இருக்கிறாரம்மா? அவரையும் போர்க்களத்தில் வஞ்சகமாக பிடித்து மூவேந்தர் கோட்டையில் சிறை வைத்து விட்டார்கள். என்ன அநீதி, என்ன அதர்மம்! நல்லவர்கள் வாழ இடமில்லையா இந்த நாட்டில்? குழந்தைகளா, கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். உங்கள் தந்தையின் கடமையை நான் செய்கிறேன். வள்ளல் பாரியின் தர்மத்தின் மீது ஆணை, யான் வணங்கும் தமிழ் மீது ஆணை. சிறையில் இருக்கும் உங்கள் காதலன் தெய்வீகனை விடுவித்து அவனுக்கே உங்களை மனமுடித்து வைக்கிறேன். அந்த மூவேந்தர்களை கொண்டே உங்களுக்கு அருகிடச் செய்கிறேன். இது உறுதி. பாண்டியமன்னா, தர்மத்தின் பேரால் உன்னிடம் தூது வந்தேன். சிறையில் இருக்கும் திருக்கோவலூர் மன்னன் தெய்வீகனை உடனே விடுதலை செய். அவனுக்கும் அங்கவி சங்கவிக்கும் நீயே கூட இருந்து திருமணம் நடத்தி வை. பாரி வஞ்சித்துக் கொண்ட பாவத்திற்கு பரிகாரம் அதுதான். அன்னையே, இலக்கிய விஷயத்தில் நீங்கள் எது சொன்னாலும் கேட்போம். இது அரசியல். தயவு செய்து நீங்கள் இதில் தலையிட வேண்டாம். பாண்டியா, பாரியன் மக்கள் கண்கலங்கினால் அது தமிழ்நாட்டுக்கே அவமானம். தமிழை காத்த நீ தர்மத்தை காக்க வேண்டாமா? அது என் தனிப்பட்ட விஷயம் அல்ல, மூவேந்தர்கள் சம்பந்தப்பட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. சோழமன்னா, பாரிக்கு இழைத்து கொடுமை போதாதா? அவன் மக்களையுமா கொடுமைப்படுத்த வேண்டும்? ஒரு புறாவுக்காக தன் சதையே கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி. ஒரு ஆவுக்காக தன் மகனையே அளித்தான் மனுநீதி சோழன்.
அந்த மரபில் வந்த நீ இதை செய்ய தயங்கலாமா? இப்பொழுதே விவாகத்திற்கு ஏற்பாடு செய். அவ்வையம்மையே, எங்கள் தர்மத்தை நாங்கள் அறிவோம். இந்த வீணான முயற்சியில் இனி தாங்கள் தலையிட வேண்டாம். வள்ளல் பாரி இருந்தபின்னும் அவன் மக்களிடம் மர்மம் காட்ட வேண்டுமா? உங்கள் மரபில் வந்த ஒருவன் கற்புக்கரசியாம் கண்ணகிக்கு கோயில் எடுத்து வழிபட்டான். ஆனால் நீயோ கன்னிப்பெண்களை கண்ணீர் விடும்படி செய்திருக்கிறாய். அது நீதி அல்ல. உடனே தெய்வீகனை விடுதலை செய், திருமணத்தை நடத்தி வை. தெய்வீகன் எங்கள் பகைவன். சிறைக்குள்ளேயே கிடந்து மடிவதுதான் அவனுக்கு சிறந்த பரிசு. போர்வெறி கொண்ட மூவேந்தர்களே, நீங்கள் தர்மத்தின் காவலர்கள். தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் என்று உங்களிடம் முறையிட்டேன். ஆனால் செருக்கின் மிகுதியால் நீங்கள் தர்மம் தவறிவிட்டீர்கள். இனி உங்கள் நியாயம் கோரி நான் நிற்கப் போவதில்லை. உங்கள் கட்டுக்காவல் சிறையில் இருக்கும் தெய்வீகனுக்கும் காட்டில் வசிக்கும் கன்னிகளுக்கும் நாளைக்கே திருமணம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அரசர்கள் தவறலாம், ஆனால் அறம் தவறுவதில்லை. மகளின் பரிதவிப்பதோ கணநாதன் வருக. ஏதுமதியா பெரிய மூவேந்தரின் சோதனை காணாய் துயரமுறுவதோ கணநாதன் வருக. நகரிலிருந்து நடுக்கானகத்தே நங்கையர் வாடுதல் நீ அறியாயோ? நீதி என்பதில்லையோ? எரியும் இங்கு இல்லையோ? நீதி என்பதில்லையோ? அறநெறியும் இங்கு இல்லையோ? ஆதி எந்த அறியாமை பொருளை அநாதையர் சந்தை புரிய கருவன் ஜெகநாதன் வருக.
வந்தியத்தேவன் தப்பி விட்டானா? அங்கவி சங்கரையும் மறக்கப் போகிறானா? மந்திரி, நமது சேனைகள் தயாராகட்டும். இந்த கல்யாணம் நடைபெறவே கூடாது. பாடிய அவளையில் அம்மை கரத்தால் அரசமுலத்து செல்வம் ஆபத்து ஆபத்து மூவேந்திரன் படையெடுத்து வந்துவிட்டான். பெண்களை அடிக்க இவ்வளவு பெரிய படையெடுப்பா? பொறுமைக்கு அணிகலமான பூமியே, இவர்களுக்கு நீதான் நற்புத்தி புகட்ட வேண்டும். உண்மைதான் பாரிக்கு செய்தவெல்லாம் அன்னை நிலமே நீ அறியாயோ? நன்னயமாம் பொறுமைக்கு அணிகலனாம் பூமியே, பொறுமைக்கு அணிகலனாம் பூமியே, உழந்தர் சிறுமைக்கு சற்றே சிறி ஆரியுடன் மூவேந்தர் பகல்லையாராமாயின் கிளம்புவதேன் சிறுமியர் மேல் உணாமல் செய்த பிழையுணர்ந்து தேவேந்தர் செருக்கொழிய வையகமே வாசிறந்து சொல். ஆச்சரியம்! அதோ ஔவையார். மூவேந்தர்களே, ஏன் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? உங்கள் தவறான செய்தியைக் கண்டு அன்னை நிலம் நெஞ்சும் பிளந்து நிற்கின்றார். மன்னர்களே, இந்த மண்ணை நீங்கள் ஆளவில்லை, இந்த மண்தான் உங்களை ஆளுகின்றது. அறத்தை நீங்கள் அமைக்கவில்லை, அறம்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது. மனிதர்கள் அறம் தவறி நடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது, கடல் பொங்குகின்றது, காற்று வீழ்த்துகின்றது, மலை வெடிக்கின்றது, மண் பிளக்கின்றது. இதோ பாருங்கள், பாரிக்கு உங்கள் சேனைத் தலைவர்கள் வெட்டிய படுகொடி இதோ உங்கள் பாதையை மறைக்கின்றது. இனியாகிலும் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களால் இறந்த பாரிக்காக வருந்தி வணங்குங்கள். பாதை கூடிவிடும். அன்னையே, தமிழகத்தின் தாயாகிய தங்கள் மனம் நோக்கும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். பாரிவள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் பொறாமைக்கு அடிமையாகி அவருக்கு இழைத்திட்ட அநீதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம். இனி தாங்கள் தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும். மன்னர்களே, இனி தமிழகத்தில் பிளவு நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டதற்கு அறிகுறியாக உங்கள் பகையை மறந்து வாருங்கள். பாதை கூடிவிடும். உங்கள் கருணையாதிபதம் கடிமணம் புரியும் காலையும் மழையும் நடிகமா போல மூவேந்தர்களே, தமிழ்நாட்டின் மும்மணிகளே, இந்த தமிழகத்தின் வாழ்க்கையிலேயே இன்று மிகவும் புனிதமான நாள். மன்னவராக இருந்தும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தங்களால் இன்னும் இழைக்கப்பட்டவர்களுக்கு தாங்களே முன்வந்திருந்து ஆசி கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்தின் செல்வர்களே,
நீங்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். பகையை மறந்து வாழுங்கள். அதுதான் உயர்ந்த அறம். அதுதான் அறிவு படைத்ததின் பயன். என் வாழ்க்கையில் குடிசையிலும் நுழைந்தேன், உறவர்களுடனும் உரையாடினேன். யான் நடந்த நடையும் ஓடிய ஓட்டமும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கும். ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று பாக்கி இருக்கிறது. வருங்கால மன்னர்களாகி இந்நாட்டு குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கும் சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். மன்னர்களே, எனக்கு விடை கொடுங்கள். நல்ல இனிப்பு பலகாரம் அப்பா, உங்களுக்காகவே பல நாள் பாடுபட்டு செய்தது. இந்தாருங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். அத்திச்சூடி, கொன்றை வேந்தன், ஊதுரை, நல்வழி, ஏட்டுச்சுவடி இனிக்குமா பாட்டி? அதுதானப்பா என்னாலும் இனிக்கும். உண்ண உண்ண திகட்டாது. உங்களுக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. ஆனால் அதில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும். என் செல்வ குழந்தைகளா, செந்தமிழ்நாட்டு செல்வங்களா, இந்த வார்த்தை ஒன்றே போதும். நான் எடுத்த பிறவியின் பயனை அடைந்து விட்டேன். இங்கே சொல்லுங்கள். ஆரஞ்சய விரும்பு, ஆரஞ்சய விரும்பு, குழந்தாய் ஆரஞ்சய விரும்பு, ஆரஞ்சய விரும்பு, ஆரஞ்சய விரும்பு. ஆண்டகன்று கொந்தளிக்கும் ஆழி ஆணையின் கரை கடப்பதில்லை. அறிவு தவறி புரிந்த குற்றம் ஆறுவது சினம், ஆறுவது சினம், ஆறுவது சினம். உள்ளும் புறமும் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு? உள்ளும் புறமும் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு? வெள்ளம் வரிவும் காப்பதறிவு, வெள்ளம் வரிவும் காப்பதறிவு. ஒல்லா நோக்கிடம் கொடேல், ஒல்லா நோக்கிடம் கொடேல், ஒல்லா நோக்கிடம் கொடேல். தவம் கிடந்து இன்றெடுத்து தவம் கிடந்து இன்றெடுத்து தாலாட்டி சீராட்டி, தவம் கிடந்து இன்றெடுத்து தாலாட்டி சீராட்டி, சகல கலை நிதியும் அளித்த தந்தை தாய் பேன், தந்தை தாய் பேன். சகல கலை நிதியும் அளித்த தந்தை தாய் பேன், தந்தை தாய் பேன்.
அடே அப்பா, ஒரு நாளா 2 நாளா, எத்தனை நாட்கள், எவ்வளவு நீண்ட பிரயாணம். முருகா, என் கடமை முடிந்ததா? பாட்டி பாட்டி, சும்மா பூலோகத்தையே பாக்குறீங்க, கொஞ்சம் ஆகாசத்தையும் தான் பாரு. ஏனப்பா அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாய்? இங்க இருந்தா தான் உலகமெல்லாம் நல்லா தெரியுது பாட்டி. பாட்டி, ரொம்ப களைப்பா இருக்கியே, 2 நாகப்பழம் போடட்டுமா? போட. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? பழம் கூட சுடுமாப்பா? சுடாத பழமே போடு. நான் உழுப்புறேன், நீ சுடாத பழமா பார்த்து எடுத்துக்க. ஏன் பாட்டி இதுதா சுடாத பழத்தை கேட்டுட்டு சுட்ட பழத்தை ஏன் எடுத்த பாட்டி? எல்லாம் ஊதி சாப்பிடு. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி, இருங்கதலித்தண்டுக்கு நானும். என்ன பாட்டி என்னமோ சொல்றியே? உலகமெல்லாம் உபதேசித்து வந்த எனக்கு இந்த சின்ன விஷயம் புரியவில்லையே. யாரப்பா நீ? நான் தான் ஆண்டிக்குள்ளார் மகன் கந்தன். என்ன தெரியலையா உனக்கு? எங்க நல்லா பாரு. முருகா, இது என்ன விளையாட்டு? வேலமே செல்வமே வித்ததானி கொண்டவத்தி வடிவாகும் எங்கே? வேலமே செல்வமிழ் வித்ததானி கொண்ட வெற்றி வடிவேலும் எங்கே? உன்னவர் குறை தீர்த்த விமலமே உன்னருமை வஞ்சேவர் கொடியும் எங்கே? போராதல குமரி வள்ளி தீவானையுடன் குமரி வள்ளி தெய்வானையுடன் கோணமயில் தானும் எங்கே? கோராத்தியந்தன் குழந்தையாய் வந்ததே, கோராத்தியந்தன் குழந்தையாய் வந்ததே, குமரனேகே ஆறுமுகனே. மயிலேறும் வடிவேலனே, மயிலேறும் வடிவேலனே, இந்த வயதான கிழவி முன் பாராத வந்தாயோ. மயிலேறும் வடிவேலனே, பயலேயுனை நானந்தோ, சிறு பயலேயுனை நானந்தோ, பரிகாசம் புரிந்தேனே பரிந்தனை பொறுப்பாயோ. மயிலேறும் வடிவேலனே, கனி தந்து விளையாடினாய், உள்ளம் கனிவோடு என்னை நாடினாய், இனிதான தமிழ் தந்து எனையாளும் பெருமானே, தனியானி வர வேண்டுமா முருகா, தனியானி வர வேண்டுமா? இந்த தவக்கோலம் எனக்காகவா? அருஞான வடிவேலும் இருமாதர் குடி சூழ வர வேணும் மயில் மீதித்த முருகா.
அவ்வையே, அமுதினும் இனிய உன் பாடலின் சுவையை பருகுவதற்காகவே இந்த கோலம் கொண்டு இங்கு எய்தினோம். எங்கே உலகத்தில் அரியது எது? அரியது கேட்கின் வரிவடிவேலோய், அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. இனியது? இனியது கேட்கின் தனிநடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. கொடியது எது? கொடிது கொடிது வறுமை கொடிது. உண்மைதான். உலகத்தில் பெரியது எது? பெரியது கேட்கின் எரி தமிழ் வேலோய், பெரியது கேட்கின் எரி தமிழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ புவனமோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம், உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம். இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம், இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம். தொண்டர்தம் பெருமை, தொண்டர்தம் பெருமை, தொண்டர்தம் பெருமை, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அவ்வையே, நீ உலகில் அவதரித்த கடமை நிறைவேறிவிட்டது. இனி கைலாயத்துக்கு வந்து சேர்.
Thank you.